पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியாரின் அடியார்களே வணக்கம். அவனுடைய 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 223வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். பாரத பெண்களுக்கு என்று ஒரு தனி பண்பு உண்டு. அது பெண்மையின் உச்சம். பாரத பெண்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பண்பாக என்ன இருந்ததுன்னா, தாங்களே எவ்வளோதான் நேசித்தாலும், எவ்வளோதான் ஒரு ஆண்மகனை காதலித்தாலும், பெண் தானாக முன் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல மாட்டாள். அவன் தான் சொல்லணும். அவள் கோடிட்டு காண்பிப்பாள், அவ்வளோதான். வெளிப்படையாக ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பெண்மணி தானே ஓடி வந்து தன்னுடைய நாயகனை அணைப்பது என்பது பாரத பண்பாட்டில் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. காதலி தன்னை தானாகவே வந்து அணைத்தாள். தான் அணைத்த பிறகு ரெசிப்ரோகேட் பண்ணவில்லை, தானாகவே முன் வந்து அணைத்தாள் என்றால் அப்பொழுது காதலனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எப்படி இருக்கும்? என்னங்க திருவேங்கடமுடியார் திவ்யசாஸ்திரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சப்ஜெக்டையே மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. திருவள்ளுவர் எங்கள் ஊரில் பெரியவர் இருந்தார், தமிழகத்தில் இல்லையா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில். அவருடைய திருக்குறள் உலக பிரசித்தி வாய்ந்தது. உலகத்தில் உள்ள அனைத்து அதிகப்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த காமத்துப்பால்னு ஒன்று எழுதியிருக்கார். இந்த காதலை பற்றி சொல்கிறார். காதலை பற்றி சொல்லாத கவிஞன் எப்படி இருக்க முடியும்? அவர் சொல்கிறார், காதலன் தன் தோழர்கிட்ட சொல்கிறான், காதலி தானே வந்து என்னை அணைத்தால் அப்பொழுது நான் பெற்ற இன்பம் இருக்கே, அது வைகுண்டத்தில் கூட கிடைக்காது. வைகுண்டம் போகவே இல்லை இன்னும். வைகுண்டத்தில் தான் உலகத்திலே பெரிய இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தாமரை கண்ணான் உலகில் கூட இந்த இன்பம் கிடைக்காதுரா. தோழி தானே இருந்து அணைத்தாள். தானே பாரத பெண்மணி தன் காதலனை அணைப்பது என்பது ஒரு பெரும் இன்ப அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சி. ராவணன் கைலாச மலையை பந்தாடினான், அசைச்சான். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பூவினாலே ஒரு பானம் போட்டான் மன்மதன். வந்தது கோபம், 3வது கண்ணை திறந்தார், அவனை சாம்பலாக்கினார். இப்போ ராவணன் என்ன பண்ணியிருக்கணும்? நெற்றிக்கண்ணை தானே திறக்கணும், அவனை சாம்பல் தானே செய்யணும். செய்யலையா? அதற்கு பதிலாக தேங்க்யூ ராவணான்னு சொல்லிட்டார். ஏன் இப்படி?
மாகன் என்கிற சம்ஸ்கிருதியை அழகாக சொல்கிறான். சம்ஸ்கிருதத்தில் பெரிய கவி மாகன். சிஷ்பாலவதம் என்கிற காப்பியத்தை எழுதியிருக்கான். ஐம்பெருங்காப்பியத்தில் உள்ளது. அந்த மாகன் சொல்கிறான், சிவபெருமானுக்கு கோபம் வரலையா ராவணன்கிட்ட, நன்றி உணர்ச்சி தான் வந்ததுதான். ஏன்னா ராவணன் மலையை அப்படி அசைத்தவாறே திடீர்னு நம்ம மலையை அசைகிறது என்னவோ என்று அஞ்சி பார்வதி தேவி தானே ஓடி வந்து அணைச்சுட்டாளாம். ஆஹா, இந்த பாக்கியத்தை கொடுத்தா ராவணன், ஸோ தேங்க்யூ ராவணன் விட்டார் அவன் அப்படின்னு கவி சொல்கிறான். எத்தனையோ ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் புதிய மனம் இதோட தம்பதிகள் போகும்பொழுதும் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் என்ன வளைச்சி ஒடிச்சு போயான்னு சொல்கிறார் காதலர், என்ன கணவர் என்ன, அப்பொழுதுதான் மனைவியை தானே வந்து அணைச்சிப்பார். இதெல்லாம் உலகத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன்பா சொல்லிட்டு இருக்கேன்னா, எம்பெருமானுக்கே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் இப்போ இந்த பெயர் வருது. எம்பெருமான் என்ன செஞ்சான், அயோத்தியிலேருந்து காட்டுக்கு கிளம்புறச்சே சீதாதேவி கிட்ட வந்து, சீதை எங்கள் அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்லிட்டார், நான் 14 வருஷம் வனவாசம் பண்ண போகிறேன், நீங்கள் அமைதியாக இரு, பரதன் வருவான், பரதன் உன்னை பாதுகாத்துப்பான், பரதன்கிட்ட நம்ம பெரிய பிரபுவ புதுசாக வந்திருக்கான், அவன்கிட்ட என்னை பற்றி ரொம்ப கொண்டாடாத, ஏன்னா மனிதர்களுக்கு பொறுக்காது, பதவியில் உள்ளவர்கள் இன்னொருத்தரை பற்றி கொண்டாடினா கேட்க மாட்டான், அந்த மாதிரிலாம் செய்யாமல் எச்சரிக்கையாக பரதன்கிட்ட நடந்து கொள்ளலாம் உபதேசம் பண்ணினார். எல்லாத்தையும் கேட்டு சீதை சொன்னால் நல்ல காமெடி பீஸ் அப்படின்னா, நீங்கள் காட்டுக்கு போன பிறகு நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்னான், உங்களுக்கு முன்னாடி நான் காட்டில் வந்தேன்னு வச்சுக்கோங்கன்னா, இல்லைம்மா சீதை நீ நினைக்கிறாம இல்லை, காடு ரொம்ப கொடியது, அதோ துக்கத்தரம் வனம், நீ நினைக்கிறது நம்ம பார்க்க பார்த்து தான் காடு நினைக்கிற, அப்படி இல்லை, காட்டில் புலி உரும், சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும், பயந்து போயிடுவெல்லாம் சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா சீதை. காட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறீங்க என்ன, ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, காட்டிலே இவளை நான் எப்படி பாதுகாப்பேன், என்னை பாதுகாக்க வேண்டியதா கணவன் கடமை இல்லையா, நீங்கள் வீர பெருமகன், அப்படி என்னை பாதுகாப்பீர்கள் எங்கள் அப்பா நினச்சி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் தான் ஒரு வில்லு வச்சுருந்தார், அதை வளைச்சவனுக்கு தான் பொண்ணுன்னே சொல்லியிருந்தார், வீர தீர பராக்கிரமசாலிக்கு தான். அது ஏதோ நீங்கள் வில்ல தோட்டவுடனே ஃபுல்லுக்கு துப்பரியும் சாம்பு மாதிரி, துப்பரியும் சாம்பு ஒரு கேரக்டர் துப்பரீரா மாதிரி டம்மாலு வில் உடஞ்சி எடுத்து உமா வீரன்னு நினச்சிட்டு எனக்கு உமா கனிகாதானம் பண்ணி கொடுத்துட்டார் எங்கள் அப்பா. பாவம், அவர் உங்களை வீர ஆண்மகன் நினச்சார். இப்போ தான் உண்மை புரியுறது, நீங்கள் ஆண் வடிவத்தில் இருக்கக்கூடிய பெண் தான் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்லிட்டு, நீங்களும் ஒரு ஆம்பளையான்னு அடிக்கடி நம்ம ஊரில் கேட்குறாங்களே, அது மாதிரி வார்த்தையை கேட்டான். காட்டிலே அழைத்து கொண்டு மனைவியை பாதுகாத்து அவள் விருப்பத்தை நிறைவேற்றி கூட வைத்து கொள்ளக்கூடிய துணிச்சல் இல்லாத நீனும் ஒரு ஆம்பளையா, தற்காலத்தில் அப்படி தான் கேட்பாங்க. அழகாக சொன்ன ஸ்ரீயம் பொருளை விற்கிறான், பெண்வடி பெண்ணாக இருந்து ஆண் வேஷம் போட்டுட்ட பெண்ணி. அதற்கப்புறம் ராமன் எதுவுமே சொல்லலை, சரி வான்னு அழிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன விசாரிக்கிறது, இதை விட பெரிய வார்த்தை என்ன, கணவனை பார்த்து ஒரு பெண் நீ ஒரு ஆம்பளையான ஏறத்தாழ கேட்டாளே, சரிம்மான்னு அழிச்சு போயிட்டார். காடு வந்தது, காட்டில் விராதன் மணின கலாட்டாம் பொழுதே ஒரு தப்பு பண்ணிட்டார் ராமபிரான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அந்த விராத கால அர்த்தத்தில் சொல்லும்பொழுது சொன்னேன், ஐயோ சீதையை தூக்கி போகிறானே இந்த ராட்சதையை முன்னாடியே அப்படி கொஞ்சம் புலம்பிட்டார். லக்ஷ்மணன் தான் இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அண்ணாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினார். பகவானே எப்படி பண்ணினார்னா, நாமளும் இப்படி தான் பண்ணுவோம், கவலைப்படாதரா, நீங்கள் மனுஷன்தான், நான் மனுஷனாக வந்தபோது நான் அப்படி பண்ணேன், நமக்கு ஆறுதல் சொல்ல நடிச்சிருக்கார், விடுங்கோ. அது என்ன எடுத்து சீதாதேவி பார்த்துட்டுருக்காளே, இப்போ இந்த சீதாதேவிக்கு அவர் சொன்னது சரியாயிடும் போல இருக்கு, இவர் என்ன பண்ணார், லக்ஷ்மணன் தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கூடும். இந்த இப்படிப்பட்ட நிலையில் சூர்பனகை வந்தாள். சூர்பனகை அவளுடைய தப்பான அணுகுமுறைகளாக மூக்கு காதை அறுத்தார் லக்ஷ்மணன். சூர்பனகை கரதூஷ்ணாதிகளை வரவழைச்சா. 14 பேரை முதல்ல அனுப்பிச்சான் கரன், சும்மா ஒரு 14 பேர் சின்ன டீம். அதே ராமன் சம்மதிச்சுட்டார். உடனே 14,000 பேராக வந்துட்டார், மாபெரும் கூட்டம். அப்படியே போர் அணிவப்போட வரான் கரன், அவனுடைய இன்னொரு சேனாபதி தூஷன், இன்னொருத்தர் திரிசிரஸ். இவர் 3 லீடர்ஸோட 3 வட்டத்தலைவர்களோ மாவட்ட தலைவர்கள் மாதிரி வராங்க. அவங்க கீழே அப்படியே அலை மோதுறது தொண்டர் கூட்டம், போர் வீரர், பயங்கரமான படை. சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா. 14,000 பேர் படையெடுத்து பஞ்சவட்டியில் ராமன் ஆசிரமத்துக்கு முன்னாடி போருக்கு அழைக்கிறாங்க. அந்த 14,000 பேரை பார்த்தாலே இந்த கதையை கேட்குறச்சே இப்போ கூட நமக்கு வயிறு அனுபவப்பட்டு
அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறது ராமன் லக்ஷ்மணன் தான். வா தம்பி 2 பேரும் சண்டை போடலாம், சண்டை போடுவோம் அப்படின்னு ராமன் சொல்லலை. லக்ஷ்மணா சீதையை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக அங்கே ஒரு குகை இருக்கு பார், அதில் போய் உட்காத்தி வச்சிடும். அந்த குகையில் இருந்தால்னா சீதை இந்த போரை நன்கு பார்க்கலாம். நான் யுத்தம் பண்ணுறேன் அண்ணா, நீங்கள் சீதையோடு இருங்கள், நான் பண்ணுறேன்னா லக்ஷ்மணன் கூடாது, நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ போன்விட்டார். சரி அண்ணா ஏதோ காரணமாக தான் சொல்கிறாருன்னு சீதையை அந்த குகையில் அழைச்சி போய் வச்சு அண்ணி யுத்தத்தை பாருங்கள் அப்படின்னு காண்பிக்கிறார் லக்ஷ்மணன். பெரிய மேட்ச் நடக்கும்பொழுது கிரிக்கெட் பிளேயர் வீட்டுக்காரங்கெல்லாம் பால்கனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி சீதாதேவி இந்த யுத்தத்தை பார்க்குறார். ஒருவன் அகேன்ஸ்ட் 14,000. ஏகஸ்து ராமோ தர்மாத்மா சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்ம. அந்த 14,000 பேரையும் ஒருவனாகவே எதிர்த்து நின்று போர் புரிந்தான். எத்தனை பேர் அஸ்திரம் போட்டிருப்பா, அதெல்லாம் ராமன் அடிச்சிருக்கு, உடம்பெல்லாம் ரத்தம் விளாறு. ஆனால் கடைசியில் யுத்தத்தில் ஜெயிச்சாயிடுச்சு. கரணும் மாண்டு போனான். யுத்தம் முடிஞ்சு போயிடுது. 14,000 பிணங்கள் கிடக்கிறது. கரதூஷண 3 வேணா 14,003 பிணங்கள் -1 ஒருத்தர் ராமாயணம் எனக்கு தெரியும். அக்கம்பனத்தை ஓடி போயிட்டான் போரில், அதை பற்றி ஒரு தனி வரலாறு. ஆக 14,002 பிணங்கள் வச்சுக்கோங்களேன். ஆசிரமத்து வாசல் இருக்குது, ரிஷிகள்லாம் வந்துட்டா. அந்த யுத்தக்கெல்லாம் அங்கே தான் ஆயிருக்கு. அங்கிருந்து சீதாதேவி ஓடி வந்தாள். சுவாமி உம்மை போய் ஆம்பளையான்னு கேட்டேன், மன்னிச்சுக்கணும், சாரி கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீலாம் சொல்லலை. பேசாமல் செயலில் காட்டி நேரம் ஓடி வந்து ராமனே அணைச்சிட்டான். இப்போ புரியுறதா எதுக்கு அந்த கதையெல்லாம் சொன்னோம்னு? அப்போ தான் ராமபிரான் வீரராகவனாக பொலிகின்றான், விஜயராகவனாக திகழ்கின்றான். சீதாதேவி தானே வந்து அணைத்து, நான் போய் ஸ்திரீன்னு சொன்னேன்னு மன்னிக்கணும், நீர் தான் புருஷன் அப்படின்னு அணைச்சிட்டான். அந்த வரலாறு முழுக்க ஒரு திருநாமத்தில் சொல்கிற நாரதர் பொடி வச்சு ராமனுக்கு ஆண்மகன் என்று பெயர். திருவேங்கடமுடையானுக்கு ராமாவதாரத்திலே ஆண்மகன் என்ற பெயர். நான் சொன்ன விஷயத்தை சுருக்கி சொல்லட்டுமா? ஸ்லோகமா? அகம் புனஸ்வம் பிரணயாத்து ராம ஸ்ரீயஞ்சகாதேத்ய சகாய சூரம் ஸ்வயங்கிரகாஸ்லேஷகிராய யாச்சே க்ஷமாம் து சீதேதி புமான்சனம்னா. இதற்கு தமிழ், வனம் நீ வாராதிருப்பாய் பெண்ணே என ராமவடிவத்தே சீதை தனக்கு குறைக்க தாங்காத சீதை ஆண்வடிவத்தே வெறு பெண்ணோ நீ என உரைத்து 14,000 பட கண்டு முன் வந்து நாணாதே வாரி அணைத்தாள் வாராய் ஆண்மகனே என்று தன் பிழை பொறுக்க வேண்டி, எனவே ஆண் என்னும் புமானாம் பெயரை பெற்றான் பெருமான் வேங்கடக்கோவனே. இந்த திருநாமத்தை தியானம் பண்ணா என்னாகும்? நம்ம மனைவிகள் நம்மை இன்சல்ட் செய்யாமல் நாம் வாழலாம். ஆஹா, அதை சொல்லுப்பா முதல்ல. அதுக்காகத்தான் இந்த திருநாமம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். எம்பெருமானுக்கு இந்த அற்புதமான திருநாமத்தை நாரத பகவான் தான் அப்படி சொல்ல முடியும். சொல்றார், பும்சே நமஹா. நண்பர்களே வணக்கம், நன்றி. நமோ வெங்கடேசாயா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.